நேற்று நைட்டே சொல்லியாச்சுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பொரியலுமே தயிர் சாப்பாடும் தான் வேணும் அப்படின்னு. அதனால் காலையில் நான் நேரத்தில் எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தாங்க லஞ்சு. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஷிஃப்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால அவர் மதியம் வரமாட்டேன்ட்டார். எனக்குமே இது ஈஸியாக போச்சுங்க. நானும் அதே லஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதனால் பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும் பொரியல் செஞ்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டேங்க. பாப்பா எந்திரிச்சு வந்ததுமே பால் கேட்டால் பால் கலக்கி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா கண்ணை மூடு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிஃபன் பாக்ஸுமே கொண்டு வந்து கொடுத்து காலையில் விளையாண்டுருந்தாங்க. அவள் கூட பேசிட்டு அவளுக்கு கொண்டு பாலையும் ஆற்றி கொடுத்துட்டு குடிவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பால் குடிக்காமல் வாயில் மீசி போட்டு உட்காந்துட்டு விளையாண்டுருக்குதுங்க. எட்டி பார்த்தா என்னடா பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா வாயில் மீசி போட்டு உட்காந்துருக்குதுங்க. நம்மளுக்கு அவசரத்தில் தாங்க எல்லாமே உட்காந்துட்டு விளையாட்டு வருங்க. இப்படி தான் உட்காந்து விளையாண்டுருக்குறாளுங்க. அப்புறம் திடீர்னு சொல்கிறாம்மா இன்னைக்கு நீ தான் எனக்கு ஒன்று ஸ்கூல் விடணும்னு. அப்புறம் ஆஹா அப்படின்ட்டு அவசரமாக கிளம்பிங்க. அவசரமாக 2 வாய் இட்லி தூக்கி போட்டுட்டு பாப்பா கூடயே கிளம்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. சடனாக சொல்லவும் நானும் பரவாயில்லன்னு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதாக போயிடுச்சுங்க. எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் பாப்பா கொண்டு போய் ஸ்கூல்லேயே விட்டுட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என் மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.